காஞ்சிபுரம் மாவட்டம் சென்றுள்ள முதலமைச்சர் விஜய் ஒரகடத்தில் அமைந்துள்ள ரெனால்ட் நிசான் கார் தயாரிப்பு நிறுவனத்தில் பார்வையிடுகிறார். கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் தற்போது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். முக்கியமான தொழிற்சாலைகளை நேரில் பார்வையிடுவதற்காக முதலமைச்சர் இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். சற்று நேரத்துக்கு முன்னர் செயின்ட் கோபின் நிறுவனத்தில் நேரடியாக சென்று பார்வையிட்ட முதலமைச்சர் விஜய் தற்போது ஒரகடம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ரெனால்ட் நிசான் கார் தொழிற்சாலை கம்பெனியில தற்போது முதலமைச்சர் பார்வையிடுவதற்காக அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளோடு முதலமைச்சர் விஜய் தற்போது இந்த உற்பத்தி தொழிற்சாலைக்கு வருகை தந்திருக்கிறார். கடந்த மே 18ஆம் தேதி அன்று ரெனால்ட் குழுமத்தை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் எல்லாருமே முதலமைச்சர் திரு விஜயை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து பேசினாங்க. இந்த சந்திப்பின் போது தமிழ்நாட்டில் ரெனால்ட் நிறுவனம் மேற்கொண்டு வரக்கூடிய உற்பத்தி மற்றும் பொறியியல் செயல்பாடுகள், மாநிலத்தில் அந்த நிறுவனம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய எதிர்கால திட்டங்கள் குறித்தெல்லாம் அன்றைய தினம் ஆலோசிக்கப்பட்டது. குறிப்பாக தமிழகத்தில் ரெனால்ட் தொழிற்சாலை அவர்கள் அளித்து வரக்கூடிய அந்த பங்களிப்பை முதலமைச்சர் பாராட்டினார். மேலும் இந்த தொழிற்சாலை சார்பில் மேலும் அதிகமான ஒரு முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அந்த சந்திப்பின் போது ரெனால்ட் குழுமத்தினுடைய அலுவலர்களிடத்துல முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தி இருந்தது குறிப்பிடத்தக்கது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தற்போது ரெனால்ட் நிறுவனத்துடைய தொழிற்சாலையை நேரில் பார்வையிடுவதற்காக முதலமைச்சர் விஜய் தற்போது இந்த ஆலைக்கு வருகை தந்திருக்கிறார். முதலமைச்சர் வருகையொட்டி இந்த ஆலை வாசல்ல நூற்றுக்கணக்கான பொதுமக்கள், இங்க உரகடம் பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் அருகாமையில் இருக்கக்கூடிய மற்ற தொழிற்சாலைகளில் பணியாற்றி வரக்கூடிய ஊழியர்கள் எல்லாருமே இங்கே கூடியிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிந்தது. அதே போல பள்ளி கல்லூரி விடக்கூடிய அந்த நேரம் என்பதால பள்ளி கல்லூரி மாணவர்களும் அதிகமான எண்ணிக்கையில இங்க இருந்ததை பார்க்க முடிந்தது. முதலமைச்சர் விஜய் சற்று நேரத்துக்கு முன்னர் தான் தற்போது செயின்ட் கோபின் நிறுவனத்துல இந்த ஆய்வை முடித்துக்கொண்டு தற்போது ஒரகடம் பகுதியில் இருக்கக்கூடிய ரெனால்ட் குழுமத்தினுடைய தொழிற்சாலைக்கு தற்போது வருகை தந்திருக்கிறார். பொதுமக்களை பார்த்து கையேசத்தபடியே இந்த ஆலைக்குள் முதலமைச்சர் உள்ளே சென்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ரெனால்ட் நிசான் ஆலையை பொறுத்த வரைக்கும் 2008ஆம் ஆண்டு தமிழகத்துல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு அதிகாரப்பூர்வமாக தங்களுடைய இந்த ப்ரொடக்ஷனை தொடங்கி இருக்கிறாங்க. ஏறத்தாழ 640 ஏக்கர் பரப்பளவுல இந்த ஆலையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. முன்னாடி பிரான்ஸ் நாட்டினுடைய ரெனால்ட் மற்றும் ஜப்பான் நாட்டினுடைய நிசான் ஆகிய 2 மோட்டார் கம்பெனிகளும் இணைந்துதான் வாகன உற்பத்தி தொழிற்சாலையை இங்க நடத்திட்டு வந்தாங்க. ஏறத்தாழ இதுவரைக்கும் 13,000 கோடி ரூபாய் வரைக்கும் தமிழகத்துல முதலீடுகள் செய்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8,000க்கும் மேற்பட்டவருக்கு வேலை வாய்ப்புகளையும் கொடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 2023ஆம் ஆண்டு மேலும் இந்த ஆலை சார்பாக ரெனால்ட் ஆலை சார்பாக 5,300 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடு செய்வது என்று புரிந்துணர்வு ஒப்பந்தம் 2023ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஆலை விரிவாக்கத்தின் அடிப்படையில மேலும் 2,000 பேருக்கு வேலை வாய்ப்பு பெறக்கூடிய வகையில இந்த ஒப்பந்தங்களானது மேற்கொள்ளப்பட்டது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த ஆலையினுடைய செயல்பாடு எவ்வாறு மேலும் விரிவாக்கம் செய்யப்பட இருக்கிறாங்க, இதன் மூலமாக எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க இருக்கிறது என்பது குறித்தெல்லாம் முதலமைச்சர் நேரில் பார்வையிடுவதற்காக தற்போது நேரடியாக ரெனால்ட் குழுமத்தினுடைய இந்த ஆலைக்கு வருகை தந்திருக்கிறார். முன்னாடி ரெனால்ட் நிசான் என்ற 2 நிறுவனங்களும் இணைந்து செயல்பட்ட நிலையில கடந்த 2025ஆம் ஆண்டு நிசானுடைய அனைத்து பங்குகளையும் ரெனால்ட் நிறுவனம் கைப்பற்றியது குறிப்பிடத்தக்கது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஆலை தற்போது முழுமையாக ரெனால்ட் வசம்தான் இருக்கிறது. அதே நேரத்தில் ரெனால்ட் நிறுவனத்துக்கும் கார்களை தயாரிக்கிறாங்க. நிசான் நிறுவனத்தின் பெயர்லையும் கார்களை தயாரித்து வழங்கக்கூடிய அந்த பணிகளை இந்த ஆலை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருவது என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது இந்த ஆலையை நேரில் பார்வையிடுவதற்காக முதலமைச்சர் திரு விஜய் தற்போது நேரில் வந்திருக்கிறார். சற்று நேரத்துக்கு முன்னர் செயின்ட் கோபின் நிறுவனத்தை நேரில் சென்று பார்வையிட்டார். செயின்ட் கோபின் நிறுவனமும் கிட்டத்தட்ட 5,000 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகளை மேற்கொண்டு இருக்கிறது. தமிழ்நாட்டில் 25 ஆண்டுகளுக்கும் மேலாக செயின்ட் கோபி நிறுவனம் சென்னையில செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அதாவது திருவள்ளூர், பெருந்துறை மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் ஆகிய 3 ஆலைகள்ல இந்த செயின்ட் கோபி நிறுவனம் செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அந்த ஆலையை முதலமைச்சர் விஜய் நேரில் பார்வையிட்டு அதிகாரிகளிடத்துல கலந்து ஆலோசித்து இந்த ஆலையை மேலும் விரிவாக்கம் செய்யக்கூடிய அந்த திட்டங்கள் குறித்தும் வேலை வாய்ப்பை பெருக்குவதற்கான திட்டங்கள் குறித்தும் முதலமைச்சர் நேரில் பார்வையிட்டு அதிகாரிகளிடத்துல ஆய்வு செய்த நிலையில தற்போது ரெனால்ட் குழுமத்தினுடைய ஆலைக்கு முதலமைச்சர் வருகை தந்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.